தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் சிம்ம ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே வழங்கி வருகிறோம். உங்களுக்கு நமது பலன்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளவும். இதுவே நீங்கள் எங்களுக்கு தரும் ஒரு ஊக்கமாகும். இது ஒரு மோட்டிவேஷனாக அமையும். இன்று 30/5/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிம்மராசி தினப்பலன்களை காணலாம் நண்பர்களே. இன்று நமது சிம்மராசிக்கான கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது குரு பார்வையானது 7ஆம் இடத்தில் உள்ள கலத்தரக்காரனாகிய சுக்கிரனிடம் உள்ளது. மேலும் 7ஆம் இடத்தில் உள்ள குரு ராசியையும் பார்க்கிறது. 11ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்க்கையடைந்து குருவின் பார்வையை பெறுகிறது. மேலும் 3ஆம் இடத்திற்கும் குரு பார்வை அமைகிறது. இன்று உங்களுக்கு பூரிய புண்ணிய ஸ்தானத்தின் அனுகூலம் உள்ளது. போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த நன்மைகள் இப்பொழுது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். இன்று நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றியில் அது முடியும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமணங்கள் இப்பொழுது சிறந்த ஒரு முடிவுக்கு வரும். திருமணம் அல்லது நிச்சயதார்த்தத்தின் தேதி குறிக்கவும் வாய்ப்புண்டு. இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்களின் அனுகூலமும் பாசமும் ஆதரவும் அதிகரிக்கும் நாளாக உள்ளது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் குடும்ப ஒற்றுமையையும் அளிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று யாரையும் நம்ப வேண்டாம், யாருக்காகவும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது உடல்நலனில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப நலனில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கும். குடும்பம் அமைதியாக சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் நன்மைகளை அடைய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. ஹேவ் எ குட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் உங்களை நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.